ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மார்க்கெட் மார்ஃபின் சேனல். நான் உங்கள் ரோஹித். நான் ஒரு சீரிஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு தெரியும். போன சீரீஸில் போன வாட்டி, அதாவது போன வீக்கில் வந்து என்ன மாதிரி பண்ணியிருந்தேன்னா, ஒரு 4 கம்பெனிஸ் எடுத்து தனித்தனியாக அதை ஒரு நாளும் ஒரு கம்பெனியை அனாலிசிஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன். ஸோ இந்த வாரம் எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் அந்த வீடியோவாக பண்ணுறேன். நீங்கள் சொல்கிற கம்பெனியை தனியாக சொல்லி வீடியோவாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ போன வாரம் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இந்த வாரம் மண்டே சொல்லியிருந்தேன் எந்தெந்த கம்பெனியை பற்றி பேச போகிறோம், என்னைக்கு பேச போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த லிஸ்ட்ல இருக்கிற லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கம்பெனி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட் பிரியங்கா 2.0 அப்படின்ற அக்கௌண்ட்ல இருந்து ஐடியில இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ உங்களுக்கோசரம் தான் இந்த கம்பெனி. நான் போன வீடியோவில் கேட்டிருந்தவங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதுக்கு முன்னாடி வீடியோ யார் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேர் மென்ஷன் பண்ணி அவங்க என்னென்ன கேட்டாங்க, என்ன டீட்டெயில்ஸ் கேட்டாங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கம்பெனியை பற்றி இவங்க அனாலிசிஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ பேசிக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து 1995ல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க சுஸ்லான் எனர்ஜி லிமிடெட் அப்படின்ட்டு. ஸோ பேசிக்காக இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டர்பைன் இருக்குல்ல, அதாவது இது இருக்குல்ல, விண்மில்ஸ். ஸோ விண்மில்ஸ் தேவையான ஜென்ரேட்டர்ஸ் அண்ட் அதுக்கு தேவையான கியர்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற மிஷின்ஸ், அதுக்கு தேவையான இன்ஜின்ஸ், அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அண்ட் சம் பிளான்ட்ஸையும் இப்போது நீங்கள் இந்த கீழே தமிழ்நாட்டு சைடில் ஒரு சில இடத்துல சொல்லுவாங்க, ஆரல்வாய்மொழி, அந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா நிறைய விண்மில்ஸ் இருக்கும். ஒரு பெரிய இடத்துல ஒரு 100-150 விண்மில்ஸ் வச்சு இது ரன் பண்ணி எலக்ட்ரிசிட்டி எனர்ஜியை சென்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதே மாதிரி தான் இவங்க ஒரு சில பார்க் மாதிரி, அதாவது பிளான்ட் மாதிரி கிரியேட் பண்ணி சென்ட் பண்றாங்க. அண்ட் தென் எனர்ஜி டிரான்ஸ்ஃபரும் பண்றாங்க. சோலார் ரொம்ப லிமிட்டா பண்றாங்க. விண்மில் தான் இவங்களுடைய மேஜரான பிஸ்னஸ். ஸோ இதுதான் அவங்களுடைய பேசிக் பிஸ்னஸ் மாடல். மார்க்கெட் கேப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 51,563 crores, 51,563 கோடி. ஸ்டாக் பி வந்து 139, ரொம்ப ரொம்ப ஹெவி. நான் மண்டே வீடியோலேயே சொல்லியிருப்பேன் ரொம்ப ஹெவியா இருக்கு அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு 20-25 அந்த ரேஞ்ச்ல இருந்தா கூட ஓரளவுக்கு பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 30 கிட்ட இருந்தா கூட பிசினஸ் மாடல் நல்லா இருக்கா, ஒரு 20 கிட்ட வரும்போது வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த ஸ்டாக் பி வந்து 139 இருக்கு. அதாவது 139 டைம்ஸ் பே பண்ணி வாங்குறோம், எக்ஸ்ட்ராவை பே பண்ணி வாங்குறோம். அதுதான் நீங்க சொல்ற மாதிரி புரிஞ்சுக்கணும். ₹1 earn பண்றதுக்கு 139 rupees கொடுக்குற மாதிரி இது. நெக்ஸ்ட் ROC, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 20.8%. அண்ட் ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ், அவங்க கிட்ட எவ்வளவு அசெட் இருக்கோ அது மூலியமா அவங்க எவ்வளவு ஆன் பண்றாங்க அப்படின்றது அந்த அசெட் வேல்யூவேஷன்ல இருந்து அது வந்து 2.87. இதெல்லாம் இந்த ROCE அண்ட் ROA, அதாவது ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் அண்ட் ROE, இதெல்லாம் எவ்வளவு அதிகமா இருக்கோ அவ்வளவு பெட்டர் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸ் வந்து 2.87 அண்ட் earnings பிஃபோர் டாக்ஸ் அண்ட் அமோன்சியேஷன்ஸ் அது வந்து 56.9 இருக்கு. சேல்ஸ் க்ரோத் வந்து -14.2ல இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0.04ல இருக்கு. அதாவது ₹1 அவங்க காசுனா அதுல 4 பைசா கடன்ல இருக்கு. கரண்ட் பிரைஸ் வந்து 38 அண்ட் புக் வேல்யூ வந்து 2.50, அதாவது கரண்ட் பிரைஸ் வந்து 38 rupees அண்ட் புக் வேல்யூ வந்து ₹2.53. கிட்டத்தட்ட எத்தனை டைம்ஸ் புக்கை விட அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 15 டைம்ஸ் புக்கை விட அதிகமா இருக்கு. ₹2 தான் அவங்களுடைய டோட்டல் புக் வேல்யூ. அதாவது இந்த கம்பெனியில இன்வெஸ்ட் பண்ணி இன்கேஸ் திவால் ஆச்சுன்னா உங்களுக்கு கடைசியா என்ன கிடைக்கும்னா ₹2.53. ஆனா நீங்க எவ்வளவுக்கு வாங்குவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 38 rupees கொடுத்து வாங்குவீங்க. அண்ட் ROE கொடுக்கல, பிகாஸ் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. லாஸ்ட் இயர் அதுக்கு முன்னாடி இயர்லாம் லாஸ் பண்ணிட்டு இருக்கு. அண்ட் தென் இன்ட்ரன்சிக் வேல்யூ வந்து ₹3 கால்குலேட் பண்ணியிருக்கு மார்க்கெட். இன்ட்ரன்சிக் வேல்யூவோட 10 டைம்ஸ், அதாவது விச் மீன்ஸ் இன்ட்ரன்சிக் வேல்யூ வந்து ₹3. ஸோ 16 டைம்ஸ் இன்ட்ரன்சிக் வேல்யூவோட கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். ஸோ இன்ட்ரன்சிக் வேல்யூ கிட்டையும் கிடையாது அண்ட் புக் வேல்யூ கிட்டையும் கிடையாது. ஸ்டாக் பியும் நம்மளுக்கு சாதகமாக கிடையாது. ஸோ இங்கே ரேஷியோஸ் வந்து ரொம்ப இதுவாக இருக்கு. ROEயும் ஒழுங்காக கிடையாது, ROAவும் ரொம்ப கம்மி, சேல்ஸ் க்ரோத்தும் கிடையாது. ஸோ இது பேசிக்கான ஒன்று. அண்ட் ஏர்னிங் பர் ஷேர் வந்து 0.45 பைஸ். நம்பர் ஆஃப் ஈக்விட்டி வந்து 1347 ஷேர்ஸ் இருக்கு. அண்ட் இது டிவிடெண்ட் ஹீல் வந்து 0 அண்ட் ஃபேஸ் வேல்யூ வந்து 2. இது பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் எந்த இன்ஃபர்மேஷன் எடுத்தாலும் மார்க்கெட் கேப்பை தவிர்த்து எனக்கு எந்த ரேஷியோஸும் சாட்டிஸ்ஃபை ஆகல. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டியும் கம்மி, ரிட்டர்ன் ஆன் அசெட்ஸும் கம்மி அண்ட் புக் வேல்யூவோட ரொம்ப ப்ரைஸ் அதிகமாக இருக்குது, ஸ்டாக் பியும் அதிகமாக இருக்குது. ஸோ ரேஷியோஸ்லேயே எனக்கு இந்த பிஸ்னஸை இங்கே பிடிக்கல, ரேஷியோஸ் பிடிக்கல. மேபி பிஸ்னஸ் மாடல் நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ பிஸ்னஸ் மாடல் நல்லா இருந்த ஒரு சில கம்பெனிஸ்லாம் டெவலப்பிங் டைம் ரேஷியோஸ் கம்மியாக இருக்கும், பட் பிஸ்னஸ் மாடல் நல்லா இருக்கும். ஸோ இது பார்க்கலாம் பிஸ்னஸ் மாடல் என்னன்னு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்
இவங்க பேசிக்கா என்ன பண்றாங்கன்னா, ஜெனரேட்டர்ஸ் கிரியேட் பண்றாங்க. அந்த டர்பைனுக்கு தேவையான ஜெனரேட்டர்ஸ் கிரியேட் பண்றாங்க. அண்ட் தென் அதுக்கு தேவையான மெயின்டெனன்ஸையும் இவங்களே பார்த்துக்கிறாங்க. மேனுஃபேக்சரிங் பண்ணி. ஸோ இதுதான் இவங்களுடைய பேசிக் பிசினஸ் மாடல் சொல்லியாச்சு. இவங்க ரினியூவபிள் எனர்ஜி சொல்யூஷன்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க அதர் கம்பெனிஸ்க்கு. எப்படி அதை மெயின்டைன் பண்றது, அதை எப்படி ரினியூவபிள் பண்றது அப்படின்ற சொல்யூஷன்ஸையும் குடுக்குறாங்க. அண்ட் தென் இவங்களும் மேனுஃபேக்சரிங் பண்ணி தராங்க. இது ஒரு விஷயம். அண்ட் ப்ராஜெக்ட் எக்ஸிகியூஷன் யாராச்சும் இவங்ககிட்ட இவ்வளோ எனர்ஜி எனக்கு வேணும், இந்த விண்மில்ஸ் வேணும், இந்த டர்பைன் வேணும், இந்த ஜெனரேட்டர்ஸ் வேணும்னா அதையும் மேனுஃபேக்சரிங் பண்ணி தராங்க. கிட்டத்தட்ட இவங்க கிட்ட 20 ஜிகாவாட்ஸ் 20 பிளஸ் ஜிகாவாட்ஸ் தேவையான எனர்ஜி ப்ரொடியூசிங் விண்மில்ஸ் விண்ட் எனர்ஜி வச்சிருக்காங்க. அண்ட் தென் 17 கண்ட்ரீஸ்ல இதை ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. 111 விண்ட் ஃபார்ம்ஸ் வச்சிருக்காங்க. அதாவது ஒரு இடத்துல ஒரு 100 இருக்குன்னா அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 111 இடத்துல இவங்க விண்ட் ஃபார்ம்ஸ் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. டோட்டல் கெப்பாசிட்டி வந்து 13,880 மில்லியன் வாட்ஸ் மெகாவாட்ஸ் சாரி மெகாவாட்ஸ். இவங்களுடைய கம்பெனி போர்ட்ஃபோலியோ அது என்னன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ராடக்ட்ஸ் தான் இவங்க சேல் பண்றாங்க. பிரைவேட்டுக்கும் பப்ளிக் செக்டர்ஸ்க்கும் சேல் பண்றாங்க. மிச்சப்படி இவங்க கிட்ட பெருசா இல்லை. ஸோ அண்ட் தென் இவங்களுடைய ப்ராடக்ட் ப்ரொஃபைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா S114 அப்படின்னு ஒரு விண்மில் டர்பைன் ஜென்ரேட்டர் இருக்கு. இதுதான் 3.x இதுதான் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட்னு சொல்ல முடியாது. ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் விண்ட் டர்பைன் இந்தியாவில் இருக்கு. அதுவும் லோ விண்ட். இந்த விண்ட்ல ஒரு 3 கிளாஸஸ் இருக்கு. ஹை லெவல், லோ லெவல், மிட் லெவல் அப்படின்ட்டு. ஸோ இந்த விண்ட் கிளாஸ் எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ அதிகமாக கன்சம்ஷன் பண்ணுது, அந்த எனர்ஜி எவ்வளோ அதிகமாக கன்சம்ஷன் பண்ணுது அப்படின்றத இந்த விண்ட் இதுவாக பிரிப்பாங்க. ஸோ அதில் வந்து இது வந்து லோ விண்ட் ரெஜிம்ஸை தான் கன்சிடர் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் S133 அப்படின்ட்டு இது வந்து விண்மில் டர்பைன் ஜென்ரேட்டர் தான் இதுவும். இது வந்து 2.6 to 3.0 மெகாவாட்ஸ் வந்து இதாகும், அன்லாக் ஆகும். அதாவது எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இது வந்து நார்மலான ஒரு இது விண்ட் ரெஜிம்ஸ் தான். அண்ட் தென் S120 அப்படின்றது 2.1 மெகாவாட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ஒரு விண்மில். ஸோ இது வந்து 3 வேரியன்ட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ். ஸோ அதுல வந்து கிளாஸ் S வாங்கியிருக்காங்க. யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் எலக்ட்ரிசிட்டி போர்ட் கிட்ட. அந்த போர்ட் கிட்ட வந்து கிளாஸ் S வாங்கியிருக்காங்க இந்த S120 மூலியமா. அண்ட் தென் இவங்க வந்து என்னென்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலா S111, S97, S88, S82, S62 அண்ட் S52 இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்பின் அந்த ஜென்ரேட்டர்ஸோடைய டைப்ஸ். ஒரு ஜென்ரேட்டரும் ஒரு இன்ஜின்ஸும் ஒரு மாதிரி ப்ரொடியூஸ் பண்ணும். லோ லெவலில், ஹை லெவலில், மீடியம் லெவலில், நார்மல் லெவலில் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ இதுதான் அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ். அண்ட் தென் இவங்களுடைய இது கிளைண்ட்ஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏசிசி, அதானி ரினியூவபிள்ஸ், ஆதித்ய பிர்லா அண்ட் பஜாஜ், கெயில், ஹீரோ, ஐடிசி, ஓஎன்ஜிசி அண்ட் ரிலையன்ஸ், எஸ்பிஐ, டாடா, டிவிஎஸ் அண்ட் வேதாந்தா. ஸோ இவங்க எப்படி சொல்றது, நான் இவங்கெல்லாம் என்னுடைய கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே மொத்தமே இவங்களை நம்பி தான் இருக்காங்களா அப்படின்னு கிடையாது. இவங்களுக்கு தேவையான ஒரு சில ப்ராடக்ட்ஸ் மட்டும் இவங்க கிட்ட இருந்து வாங்கிப்பாங்க. ஸோ டாடா எதுக்கு எனர்ஜி இவங்க கிட்ட இருந்து வாங்க போறாங்கன்னு தெரியாது. ஏன்னா டாடா பவர் அப்படின்ட்டு அவங்க கிட்டயே பெரிய கம்பெனி இருக்கு. அவங்க பர் மந்தே இதை விட பல டன்ஸ், அதாவது மெகாவாட்ஸ்ல இவங்க பண்றாங்க. இவங்களுடைய டோட்டல் இவங்க கிட்ட இருக்கிற மொத்தமே 13,380 மெகாவாட்ஸ் ஆஃப் அளவு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ற விண்மில்ஸ் தான் வச்சிருக்காங்க. பட் அவங்க பர் மந்தே 15,000 to 16,000 மெகாவாட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ற அளவுக்கு இருக்கு. சோலார்ல இருக்கு, விண்ட்ல இருக்கு அண்ட் நார்மல் எனர்ஜில இருக்கு. ஸோ எல்லாத்துலயும் வச்சுட்டு இருக்காங்க. ஏன் இவங்க கிட்ட வாங்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ். இவங்க ஜென்ரேட்டர்ஸும் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஜென்ரேட்டர்ஸ் வாங்குவாங்க, மெஷின்ஸ் வாங்குவாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே மொத்த எனர்ஜி இவங்ககிட்ட தான் வாங்குவாங்களான்னு கிடையாது. அதானி பவர், அதானி வந்து இவங்ககிட்ட இருந்து சம் ப்ராடக்ட்ஸை வாங்கி அவங்களுக்கு தேவையான இடத்துல யூஸ் பண்ணிப்பாங்க. அண்ட் இவங்க கிட்ட வந்து என்னென்ன சேல் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் கம்போனன்ட்ஸ் என்ன மேனுஃபேக்சர் பண்றாங்கன்னா ராடர் அந்த பிளேட்ஸ் இருக்குல்ல, பெரிய பெரிய பிளேட்ஸ். ஸோ அதை பிளேட்ஸ் பண்றாங்க. அந்த டியூபர் டவர்ஸ், அந்த ஹைட்டா டவர்ஸ் மாதிரி இருக்கும்ல அந்த விண்மில் செட் பண்றதுக்கு. ஸோ அதை இது பண்றாங்க. அண்ட் ஜென்ரேட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் எக்யூப்மெண்ட், கியர்ஸ் அண்ட் நெக்லஸ், அந்த இது ஜாயின் பண்ற இடம். ஸோ அந்த மாதிரி எல்லா இடத்தையும் இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணி தராங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய இது கிளைண்ட்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ப்ரொஃபைல்ஸ். ஸோ இவங்களுடைய மொத்த பிரேக் ரெவன்யூ எங்க இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 73% ஃப்ரம் அவுட் சைடு இந்தியா, சாரி 73% ஃப்ரம் விண்ட் டர்பைன்ஸ் மூலியமாகவும் அதோடைய சம்மந்தப்பட்ட பார்ட்ஸ் மூலியமாகவும் 73% இன்கம் வருது. அண்ட் ஆப்ரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், அதாவது அது மேனுஃபேக்சரிங் பண்ணி கொடுத்துட்டு மட்டும் விட்டுற முடியாதுல. ஸோ அதை மெயின்டைன் பண்றது மூலியமா ஒரு 27% வருது. அண்ட் தென் இவங்களுடைய டெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் 2008 டைமிங்ல எல்லா மார்க்கெட் கிராஷ் ஆனப்போ
ஃபாரின்ல போய் பிசினஸ் பண்றேன்னு ட்ரை பண்ணி இவங்களும் ஒரு இடத்துல ரொம்ப அடி வாங்கி திரும்பவும் எழுந்து இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. 1995ல இருந்து ரன் ஆயிட்டு இருக்காங்க. விச் மீன்ஸ் இவங்க இத்தனை வருஷமா ரன் ஆனாலும் இவங்களுடைய பிசினஸ் மாடல் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதை நான் வாங்குவேனா வாங்க மாட்டேனா, ஏன் வாங்க மாட்டேன் அப்படின்றது, ஏன் வாங்குவேன் ஏன் வாங்க மாட்டேன் அப்படின்றது நான் கடைசியில சொல்றேன். நெக்ஸ்ட் ஜியோகிராபிக்கல் ரெவன்யூ ஸ்பிளிட் எங்க இருந்தெல்லாம் ஏர்ன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவுட் சைடு இந்தியாவில் ஒரு 6% அண்ட் டொமஸ்டிக் சேல் இன்சைடு இந்தியாவில் ஒரு 94%. இந்த அவுட் சைடு இந்தியானால ஸோ அங்க இந்த 6% எங்கெங்கெல்லாம் வருது பார்த்தீங்கன்னா, யூரோப்ல 1%, யூஎஸ் அண்ட் கனடால சேர்த்து 2% அண்ட் அதர் கண்ட்ரீஸ்ல 3% ஏர்ன் பண்றாங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய பேசிக்கான விஷயம். இவங்களுடைய சப்சிடியரி வந்து சென்னையில இருக்கு. அது மெர்ஜிங் அப்சார்ப்ஷன்ஸ்க்கோசரம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்சிஎல்டி கிட்ட இது வாங்கிட்டு இருக்காங்க, பர்மிஷன் வாங்கி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை இது பண்றதுக்கு சுஸ்லான் குளோபல் சர்வீஸோடய மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சுஸ்லான் பவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் அப்படின்ற ஒரு கம்பெனியை சுஸ்லான் குளோபல் சர்வீசஸோட மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஒரு கம்பெனியை டிமெர்ஜ் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னன்னா அப்படின்னா, பவர் எவாக்குவேஷன்ஸ் பண்ற ஒரு கம்பெனி சுஸ்லான் குஜராத் விண்ட் பார்க் லிமிடெட் அப்படின்றத சுஸ்லான் குளோபல் சர்வீசஸோட இது எடுத்துட்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சுஸ்லான் ஜென்ரேட்டர்ஸ் லிமிடெட் அப்படின்றத மெர்ஜ் பண்ணியிருக்காங்க 75% ஸ்டேக்கை ஓன் பண்ணி. அண்ட் தென் இவங்களுடைய புக் வேல்யூ என்ன, அதாவது ஆர்டர் புக் அப்படின்னு இருக்கணும், அவங்க எவ்வளோ ஆர்டர் வச்சிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 19th May 2023 படி 69 மில்லியன் வாட்ஸ் ஆஃப் இது நார்டிக் எனர்ஜி கம்பெனிக்கு சேல் பண்ணணும் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் தென் 3 மெகாவாட்ஸ் 69 மெகாவாட்ஸ் ஆர்டர் ஃபார் 3 மெகாவாட் சீரிஸ், அதாவது ஒரு 3 மெகாவாட்ஸாக சேல் பண்ணுற மாதிரி. ஸோ அது வந்து எது மூலியமானா நார்டிக் எனர்ஜி கம்பெனி மூலியமா வந்திருக்கு. அண்டு 25 மெகாவாட்ஸ் வந்து ஸ்ரீ குமாரசுவாமி மினரல்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு 25 மெகாவாட்ஸ் வேணும் அப்படின்ட்டு. அண்ட் தென் 204 மெகாவாட்ஸ் வந்து செரன்டிகா ரெனியூவபிள்ஸ் அப்படின்றதுக்கு மூலியமா வந்திருக்கு. அண்ட் 300 மெகாவாட்ஸ் ஃப்ரம் டாரண்ட் பவர் அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இதுதான் இவங்களுடைய பேசிக் ஆர்டர் போர்ட்ஃபோலியோ, ஆர்டர் புக்ஸ். ஸோ இவங்களுடைய ஃபவுண்டர் துளசி தாந்தி வந்து 2022ல பாஸ் ஆயிருக்காங்க, அதாவது இறந்துட்டு இருக்காங்க, டெத் ஆயிருக்காங்க. October 1, 2022 இறந்திருக்காங்க. அண்ட் இவங்களுடைய அஸ்வனி குமார் வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரை ரிசைன் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக ஜேபி சலன்சானி அப்படின்றவங்க 5th April 2023ல சிஇஓ, அதாவது சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சிஇஓ மாதிரி இருக்காங்க. அண்ட் தென் இவங்களுடைய பேசிக் பிஸ்னஸ் மாடல்லாம் பார்த்தாச்சு. ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்ககிட்ட இருந்த டெப்டை குறைச்சிருக்காங்க அப்படின்றத ப்ரோஸ். அண்ட் டெட் ஃப்ரீ கம்பெனி அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிட்டு இருக்காங்கன்னு மார்க்கெட் சொல்லுது. அண்டு கான்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஸ்டாக் பிஇ அதிகமாக இருக்கு, அண்ட் தென் புக் வேல்யூவோட ரொம்ப அதிகமாக இருக்கு, அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கும் குறைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. அண்ட் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் ஜஸ்ட் 13% தான் இருக்கு, அண்ட் ஏர்னிங்ஸும் குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இந்த சொன்ன கான்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுது. ஸோ இதுவும் ஒரு ரீசன் தான், ஸ்டாக் பி அதிகமாக இருக்கு, பிஸ்னஸ் மாடல் எல்லா இதையும் தாண்டி ப்ரொமோட்டர்ஸோடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் குறைஞ்சிட்டே இருக்கு. ஸோ என்ன இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை அந்த கம்பெனி ரன் ஆகுமா ஆவாதா அப்படின்றதுல. நெக்ஸ்ட் எங்களுடைய அப்போசிஷன்ஸ் பார்த்தலாம். சைமன்ஸ், அப்புறம் வந்து ஏபிபி செகண்ட்ல, அண்ட் தேர்ட் லார்ஜஸ்ட் அந்த எலக்ட்ரிக். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க எந்த செக்டர்ல இருக்கேன்னு சொல்றாங்கன்னா, எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட் சேல் பண்றது செக்டர்ல இருக்காங்க அப்படின்றாங்க. சைமன்ஸ் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, செகண்ட் ஏபிபி, தேர்ட் சிஜி பவர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ், ஃபோர்த் பெல், அண்ட் ஃபிஃப்த் சுஸ்லான் எனர்ஜி இவங்க இருக்காங்க. அண்ட் இவங்க அப்பேர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 6th, அண்ட் 7th இட்டாச்சி எனர்ஜி. ஸோ இதுதான் இவங்களுடைய பர்ஸ். அண்ட் குவார்டர்லி ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் குவார்டர் மட்டும் 102 crores, இபிஎஸ் வந்து 0.08 8 பைசா தான் ஒரு ஷேருக்கு ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நெட் ப்ராஃபிட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் 2023ல வந்து 2887, லாஸ்ட் இயர்லாம் மைனஸில் போயிருக்கு, 177 மைனஸில் போயிருக்கு, லாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏர்னிங் பர் ஷேர் வந்து ₹2.28. அண்ட் இவங்களுடைய இது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன், ப்ரொமோட்டர் வந்து 13% வச்சுருக்காங்க. பட் நீங்கள் 2020 டிசம்பர் டைமிங்கில் பார்த்தா 17% வச்சிருந்த ப்ரொமோட்டர்ஸ் இப்போ 13% தான் வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 4% விற்றுருக்காங்க. அண்ட் எஃப்ஐஸ் வந்து 10%, அண்ட் டிஐஸ் வந்து 9%, கவர்மெண்ட் வந்து 0.02%, அண்ட் பப்ளிக் வந்து 65%. ஸோ இந்த பிஸ்னஸை நான் வாங்கவேனா வாங்க மாட்டேன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரேஷியோஸ் ரொம்ப ஹையாக இருக்குது. இந்த டைமிங்க்கு எதுவுமே வாங்க முடியாது. பியும் அதிகமாக இருக்குது, புக் வேல்யூ விட அதிகமாக இருக்குது, இன்ட்ரென்சிக் வேல்யூவும் செட் ஆகலை. ஸோ இதுவுமே இங்கே செட் ஆகலை. நெக்ஸ்ட் அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா, ப்ரொமோட்டர் அப்படின்றவங்க ஷேர்ஸை வித்துட்டு இருக்காங்க. ஸோ ப்ரொமோட்டர் ஒரு ஷேரை விற்கிறனாலே அவருக்கு முன்னாடியே தெரியும் அந்த கம்பெனி ஏதோ ஆக போகுது அப்படின்ட்டு. ஸோ அதனால தான் அவர் சேல் பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு. ஸோ இந்த டைமிங்கில் நம்ம போய் இன்வால்வ் ஆகணும்னா கண்டிப்பாக மாட்டிப்போம். அவங்களுடைய ப்ராஃபிட்ஸும் லாஸ்ட் ஒரு 5-10 இயர்ஸாக
ஒன்றும் இல்லை, மைனஸ் ஆகுது, கொஞ்சம் ஏறுது, திருப்பி மைனஸ் ஆகுது. ஸோ ப்ராஃபிட்ஸும் ஒன்றும் கிடையாது. இவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் பார்த்தோம் அப்படின்னா, இவங்க வந்து காம்போனன்ட்ஸ் அண்ட் எனர்ஜியை சேல் பண்ணுறாங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி எனர்ஜி வச்சுட்டு இருக்க ஒரு கம்பெனிக்கு சேல் பண்ணுறாங்க. ஜஸ்ட் இவங்க வந்து காம்போனன்ட்ஸ் தான் மோஸ்ட்லி சேல் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 73% ஆஃப் இது வந்து காம்போனன்ட்ஸ் அண்ட் எனர்ஜியை சேல் பண்ணுறது மூலியமா தான் கிடைக்குது. ஸோ இவங்க வந்து மேபி மெயின்டெனன்ஸ் அண்ட் சர்வீசஸ்ல இவங்களுடைய இன்கம் அதிகமாச்சுன்னா மேபி இந்த கம்பெனியை வாங்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. நான் இப்போதைக்கு இந்த கம்பெனியை தொட மாட்டேன். ஏன் அப்படின்னா இது ஒரு எனர்ஜி கம்பெனியா அவங்க காட்டுறாங்க. எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியா அவங்க காட்டுறாங்க. பட் எனக்கு அது அப்படி தெரியல. எனக்கு வந்து இது ஒரு எனர்ஜி கம்பெனியா தான் நான் பார்க்குறேன். ஸோ எனர்ஜி கம்பெனி இதை விட சீப்பா பல கம்பெனிஸ் இருக்கு. டாடா பவர் இருக்கு. ஸோ நிறைய பவர் கம்பெனிஸ் இருக்கு. நான் வாங்குறது வந்து பவர் கம்பெனி வாங்குறது வந்து டாடா பவரே வாங்கிப்பேன். ஸோ இதுதான் நான் இந்த வாங்க மாட்டேன். இந்த பிரைஸ்க்கு நான் இந்த கம்பெனி வாங்க மாட்டேன். ஸோ நான் இதுக்கு பதிலா நான் டாடா பவர் வாங்கிப்பேன். முடிஞ்சா பெல் அப்படின்றது ஒரு கவர்ன்மெண்ட் கம்பெனி. ஸோ இன்கேஸ் அது கவர்ன்மெண்ட் கம்பெனி இல்லைன்னா நான் பெல்லே வாங்கியிருப்பேன். ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. ஏதாச்சும் ஸ்டாக்கை பத்தி பேசணும்னாலும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அதை நான் நெக்ஸ்ட் வீடியோல இருந்து பண்ணியிருப்பேன். தேங்க்யூ.